சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான் நமக்கு 9ஆம் தேதி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை என்று அவர் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசியில் சஞ்சாரம். இந்த வாரம் சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் விருச்சிக ராசியில் தொடங்கி வாரத்தின் இறுதியில் 15ஆம் தேதி அன்று அவர் மகரத்தில் அவரினுடைய இந்த சந்திராஷ்டம ராசிகள் அமைகிறது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்று சஷ்டி திதியும் மற்றும் சனிக்கிழமை அன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதியும் சிறப்பு நாட்களாக இருக்கும். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு திருப்தியான வாரமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் வாரத்தின் மத்தியில் அவர் குரு சந்திர யோகமாக 4ஆம் இடத்திலையும் பின்பு 5ஆம் இடத்திலையும் சஞ்சாரம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இவர்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். இது குடும்ப செலவுகளாக அமைகிறது. மேலும் இந்த வாரத்தில் பெண்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும். தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கும் தங்களினுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளும் அவர்களினுடைய நட்புகளும் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்கள் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அமையும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் இவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்களும் உண்டு. இந்த வாரம் சஷ்டி திதியான திங்கட்கிழமை அன்று முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் வியாழக்கிழமை அன்று குருவாரமான அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபமேற்றலாம். ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்திலையும் பின்பு 3, 4 வாரத்தின் இறுதியில் 5ஆம் இடத்தில் இருக்கும். ஆகையினால் சந்திரன் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்பலனை கொடுக்கவே இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த வாரத்திற்கான ஒரு வியாபார முயற்சிக்கு முழுவதுமாக ஈடுபடலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகளோ அல்லது பொருளாதார விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களோ இந்த வாரம் உங்களுக்கு தீரும். வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளும் இந்த வாரம் வந்து சேரும். இவர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் இவர்களின் சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவே அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய ஆரோக்கியங்கள் பலப்படும். பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் பெறலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரத்தில் மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பேறு வேண்டுவோர்களுக்கு அதற்கான நற்செய்திகளை பெறலாம். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக அமைகிறது. வியாழக்கிழமை அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு இது தன லாபத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில ஆன்மீக பிரயாணங்களும் உண்டு. புதன் மற்றும் வியாழக்கிழமை நண்பர்களுடன் ஒரு சிறிய ஆன்மீக பிரயாணங்களும் இருக்கும். ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது சந்நியாசிகளை சந்திப்பது இவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் பெறும் பொழுது மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். குறிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க பணவரவு 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கைக்கு வந்து சேரும். சஷ்டி திதியான அன்றைய நாளில் காலை வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். குழந்தை பிறக்க
பரிகாரம் செய்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே இருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களினுடைய ராசியில் தொடங்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் இறுதியில் புதன் வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களுக்கான ஒரு நல்ல முயற்சி இந்த வாரத்தில் வெற்றியடையும். நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் மூலமாக வியாபார அபிவிருத்தி நடக்கும். வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பு இது போன்ற விஷயங்களுக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 9 மற்றும் 10ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும்பொழுது மனதிற்கு ஒரு பெரிய நிறைவு இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீர சின்ன சின்ன கடன்களும் தீர்வதற்கு இந்த வாரத்தில் அதற்கான பண உதவிகளும் கிடைக்கும். இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்தியாகவே பூர்த்தியாகும். இந்த வாரம் இவர்கள் புதன்கிழமை அன்று பெருமாள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றும். கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகவே அமைகிறது. குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு தடையாக இருந்தது இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவேறும். குரு சந்திரனும் சேர்ந்து உங்கள் ராசியில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு நன்மையை தரவே அமைகிறார். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் தரிசனமும் முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசமும் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும். அலுவலகத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருந்த வழக்கு விசாரணைகளும் இந்த வாரம் நன்றாகவே முடிவடையும். கடகராசி அன்பர்களுக்கு மனவேதனைகள் தீரக்கூடிய வாரமாக அமைகிறது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இந்த வாரத்தில் தீரலாம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலையும் இருக்கும் பொழுது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் லாபத்தில் ஆரம்பமாகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அன்று சந்திரன் உங்களுக்கு சாதகமாக அமைகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். பல பேருக்கு மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் உங்களுக்கு உங்களினுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த வாரத்தின் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். சந்திரன் கேத்துவுடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழுமையாக இந்த 2 நாட்களுமே நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். விநாயகரின் அருளோடு நீங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். வாரத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி சந்திரனின் சஞ்சாரம் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை செய்ய சிம்மராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களும் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சண்டைகள் தீரும். வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பின்பு அவர் கடகராசியில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்க 4ஆம் இடத்திற்கான குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகளும் தீரும். வீடு கட்ட எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியை இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். செவ்வாய் பகவானின் அனுகிரகமும் மற்றும் சந்திர பகவானின் அனுகிரகமும் இந்த வாரம் கன்னிராசி நேயர்களுக்கு முழுமையாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சந்திரனின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் 10, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவுகளை பெறலாம். கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவதும் மற்றும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வணங்குவது நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியடையலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது குருவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் வேலை விஷயங்களில் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் சற்று குழப்பங்களை தருவார்.
இருந்த போதிலும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உங்களினுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், விற்பது வாங்குவது போன்றவற்றும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை தெரியாத நபர்களிடம் பேசுவதோ அல்லது உங்களினுடைய நண்பர்களிடத்தில் இதை சென்று சொல்லுவதையோ தவிர்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இதனால் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர நேரிடலாம். இந்த வாரம் நீங்கள் சனிக்கிழமையன்று ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வணங்குவதும் மிகவும் சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதம் வந்து பின்னர் இவர்களினுடைய மனநிலை சந்தோஷப்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடந்தாலும் பண விவகாரங்களில் நண்பர்கள் மூலமாக மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையன்று இவர்கள் எந்த வேலையிலேயும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது என்றால் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மற்றும் சுப பேச்சுவார்த்தைகளும் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று பணப்பிரச்சனை தீர இவர்களுக்கு வழி பிறக்கும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இவர்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று பச்சரிசி தானம் செய்வது சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த வாரமாக அமைகிறது. வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அன்று இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய உங்களினுடைய மனக்குழப்பங்கள் தீரும். இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று சுப பேச்சுகளோ அல்லது வியாபார விஸ்தரிப்போ கூட்டு தொழில் முயற்சிகளையோ நீங்கள் தவிர்க்கலாம். குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்திலேயும் சந்திரன் 8ஆம் இடத்திலேயும் செவ்வாய்க்கிழமை என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மனக்குழப்பங்கள் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஆகவே வியாழன் வெள்ளி சனி சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். சந்திர பகவானும் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்களும் உங்களுக்கு மாறும். இந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், பண விஷயங்களை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் பேசி முடிக்கலாம். இந்த வாரத்தில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் மற்றும் மன சந்தோஷங்களும் காத்திருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இருந்தால் விநாயகர் ஆலய வழிபாடை செய்து பிரயாணங்களை தொடரலாம். இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் பேசி தீர்க்கலாம். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களிடத்தில் அனுசரணையுமாக இருப்பார்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5, 6, 7 மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இந்த வாரம் நீங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் எடுத்த காரியங்களை நிறைவேற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மற்றும் திங்கட்கிழமை 10ஆம் தேதி இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். வியாபாரிகள் மற்றும் வியாபார முதலீடு செய்பவர்கள் இந்த வாரம் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்கள் முதலீடுகளை செய்யலாம்.
கடன் வாங்குவதோ கொடுப்பதோ புதன் வியாழனிலே தவிர்ப்பது நல்லது. புதிய வியாபார முயற்சிகளை இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை அன்று செய்யும் பொழுது நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். முருகப்பெருமானின் துணையோடு இந்த வாரத்தை நீங்கள் தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் வெற்றியை தரும். குடும்பத்தில் திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சாதகமாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்திலையும் பின்னர் அவர் 5ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் அவர் செவ்வாய்க்கிழமை அன்று சஞ்சாரம் செய்யும் காலம் உங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இது உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில விரயங்களை உங்களுக்கு கொடுப்பார். இந்த விரயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வாரத்தின் இறுதியில் இருக்கலாம். ஆகவே பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு கடன் கொடுப்பது போன்றவற்றை வியாழன் வெள்ளி சனியில் தவிர்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மீனராசி அன்பர்கள் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானை வணங்கலாம். இவர்கள் இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்ய சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருப்பது மற்றும் துலாம் ராசியில் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதற்கான நல்ல பரிகாரமாக அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மீனராசி நேயர்கள் வாரத்தின் மத்தியில் கவனமாக இருக்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.